வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் 100 ஆண்டுகள் பழமையான கிறிஸ்துவரசர் ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழாவிற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றம் நடந்தது. கடந்த 24ஆம் தேதி தேர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. அப்போது கிறிஸ்துவரசர், ஆரோக்கிய மாதா, புனிதமிக்கல் ஆகிய 3 தேர்களில் சிலைகளை எடுத்து வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. மறுநாள் பேச்சுவார்த்தையில் டிசம்பர் 1ஆம் தேதி தேர் திருவிழா நடத்த முடிவு செய்தனர். ஆனால் மற்றொரு தரப்பினரிடையே சுமூக தீர்வு ஏற்படவில்லை. தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி இரு தரப்பினரிடம் சேலம் ஆயர் ராயப்பன், ஆத்தூர் கெங்கவல்லி பங்கு தந்தைகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக தீர்வு ஏற்பட்டது. தொடர்ந்து நேற்று இரவு தேர் திருவிழா நடத்த முடிவானது. சேலம் ஆயர் ராயப்பன் தலைமையில் திருப்பலி நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிறிஸ்து அரசர் சிலையை ஆலய பங்குத்தந்தை பிரகாஷ் எடுத்து வைத்தார். மற்ற 2 சிலைகளையும் பொதுமக்கள் எடுத்து வைத்தனர். அதன்பின் மின்னொளி அலங்காரத்தில் ஜொலித்த தேரை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மாவட்டம் பந்தலூர் புனித சேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நெல்லியாளம் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆத்திக்குண்ணா மேங்கோ ரேஞ்ச் எஸ்டேட் துப்புரவு பணியாளர்களுக்கு நெல்லியாளம் நகராட்சி மற்றும் விநாயகா மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நகராட்சி கமிஷனர் முனியப்பன் தலைமை வகித்தார். குடிநீர் ஆபரேட்டர் அர்ஜுனன் வரவேற்றார். வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கதிரவன் மருத்துவ முகாமின் பயன்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மையாக இருந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினார். தொடர்ந்து காசநோய் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர்கள் சுமா விஷ்ணு, நிதின், சுகாதார மேற்பார்வையாளர் ராமலிங்கம், சுற்றுச்சூழல் மைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம், காந்தி சேவா மைய அமைப்பாளர் நவ்ஷாத், வியாபாரிகள் சங்க நிர்வாகி செல்வகுமார், கவுன்சிலர்கள் சேகர், ஆலன், ரமேஷ், ஜோஃபிர் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் அறிவழகன் செய்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்துள்ள வேங்கைப்பட்டி புது கண்மாய்க்கு பாலாற்றில் இருந்து கால்வாய் வழியாக விவசாயிகள் தண்ணீர் கொண்டு சேர்த்தனர். புது கண்மாய் முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் மறுகால் பாய்ந்து வெளியேறியது. தொடர்ந்து நடுமடையில் கரை உடைந்து தண்ணீர் விளை நிலங்களுக்குள் பாய்ந்தது. இதனால் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும், கண்மாய் கரையை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர்.